வணக்கம் அபுபக்கர் சித்திக். பெங்களூருவை சேர்ந்த பார்த்திபன் அப்படிங்கிற நேர் தனக்கு 26 வயதாக தெரிவிச்சிருக்காரு. மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதாகவும் இன்னும் 2-3 ஆண்டுகள்ல திருமணம் செய்யவிருப்பதாகவும் கூறியிருக்காரு. திருமண செலவுகளுக்காக மாதம் சில ஆயிரத்தை முதலீடு செய்ய இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா மீதமான ரிஸ்க்ல 2 முதல் 3 ஆண்டு காலத்துல அதிக லாபம் கிடைக்க முதலீடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. தவிர எதிர்கால செலவுகளுக்காக 15 ஆண்டு கால சேமிப்பு பற்றியும் சொல்லும்படியும் அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு நீங்க தரக்கூடிய ஆலோசனை என்ன? பார்த்திபன், நீங்க சேமிக்கணும்னு நினைச்ச ஒரு டிசிஷனே ஒரு நல்ல டிசிஷன் தான். பட் இது நீங்க 2 பகுதியை கேட்டிருக்கீங்க. முதல் பகுதி ஷார்ட் டேர்ம் நீடுக்காக, அது 2-3 வருஷத்துல தேவைப்படுறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கீங்க. அதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு வேற சொல்லியிருக்கீங்க. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்காக இன்னும் 15-20 வருஷங்களுக்கு அப்புறமா தேவைப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல 2 to 3 வருஷத்துல ரிஸ்க் எடுக்கிறதே இருக்கக்கூடாது. இதுல மிதமான ரிஸ்க், கூடுதலான ரிஸ்க்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க அது சப்போஸ் எதனா ஆயிடுச்சுன்னா அந்த ரிஸ்க்ல கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனால உங்களுக்கு இப்போ 3 years ஆர்டி, எஃப்டி அது மாதிரி இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இதுல ரெக்கரிங் டெபாசிட்ஸ், பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறது அது ஃபிக்ஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா போற காலத்துல இன்னொரு 6 மாதங்களோ இல்ல ரொம்ப காலமா நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வருகின்ற காலங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகவும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டில, ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபிக்ஸ்ட் ரேட் இருக்கிற ஒரு ஆர்டில நீங்க உங்க அந்த ஷார்ட் டேர்ம் நீடுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்றது நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட 2வது பகுதியான எதிர்கால செலவுகளுக்காக 15 வருஷம் நீங்க சேர்க்கணும் விருப்பப்படுறீங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த 26 வயசுல 35,000 சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப் அது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அசியூம் பண்றோம். அதுல இபிஎஃப், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது உங்க டாக்ஸ் உங்களோட சேலரி டிடக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈக்குவலண்டான அமௌண்ட் எம்ப்ளாயரும் பண்ணுவாங்க. அது டெட் காம்பனன்ட்ல இருக்கிறதுனால உங்களால சின்ன அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால நீங்க ஈக்விட்டி சார்ந்த டைரக்ட் ஈக்விட்டியில போகாம மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஈக்விட்டி சார்ந்த டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எஸ்ஐபி அப்படின்ற முறையில, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல, இசிஎஸ் முறைகள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்.